2009 2011 இந்த அளவு பெரிய ஓட்டர் டர்ன் அவுட் இல்லை. புதுசாக வந்திருக்கக்கூடிய 25-30 லட்சம் வாக்காளர்களை சேர்த்தீங்கன்னா 5 கோடியே 70 லட்சம் வாக்காளர்கள் தான் இன்னைக்கு தமிழகத்தோடைய எலக்டோரல் ரோல். 2021 தேர்தலை கம்பேர் பண்ணும்போது 50-60 லட்சம் வாக்காளர்கள் புதுசாக உள்ள வந்திருக்கிறாங்க. அதிமுக, திமுக, நாம் தமிழர் போன்றவங்களுக்கு கோர் ஓட்ஸ்னு ஒன்று இருந்திருக்கும்ல, அந்த கோர் ஓட்ஸ்குள்ளேயும் ஒரு பர்சன்டேஜ் போய் தாவேகா கிளைம் பண்ணிட்டு வந்திருக்கு. 85% என்ன இது எப்படி வந்திருக்கு? நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா எஸ்ஐஆர்னால தான் வந்திருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் அதான் உண்மை. 85% வந்தது காரணம் என்னன்னா 8%, அதாவது 73 லட்சம் ஓட்டு வந்து எஸ்ஐஆர்ல போச்சு. அந்த 73 லட்சம் என்னன்னா இன்ஆக்டிவ் ஓட்ஸ். அவங்கலாம் வந்துட்டு ஓட்டு போடாதவங்க, அவங்கலாம் வந்து இறந்து போனவங்க, அவங்கள வந்து ஓட்டு இதில் லிஸ்ட்லேருந்து எடுக்காமல் இருக்குது. அப்போ வந்துட்டு 100 பேர் இருக்கிறாங்க. அந்த 100 பேரில் வந்துட்டு 100 பேருமே ஆக்டிவ் ஓட்டர்ஸ்னால் அது வேறு. ஆனால் அதில் வந்து ஒரு எவ்வளோ 8%, ஒரு 30 பேர் வச்சுக்கோமே, 30 பேர் வந்து இன்ஆக்டிவ் ஓட்டராக. அப்போ 70% தான் வந்துச்சு, 70% தான் வந்துச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்துக்கிறோம். இப்போ அந்த 30 பேர் தூக்கியாச்சு. இருக்கிறதே 70 பேர் தான். 70 பேரும் ஆக்டிவ் ஓட்டர்ஸ். அதுலேருந்து 60 பேர் போடும்போது பர்சன்டேஜ் அதிகமாக தான் காட்டும். இதுதான் தியரி, எஸ்ஐஆர் தியரி. இந்த தியரிக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? நல்ல தியரி. ஆக்சுவலி முதல் விஷயம் வந்து எஸ்ஐஆர் வந்து முதல் மொட்டையாக தமிழ்நாட்டில் நடக்கல. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஒத்துக்கிறேன். எஸ்ஐஆர் வந்து ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸ். கடைசியாக வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2004 to 2009 பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த எஸ்ஐஆர் டூப்ளிகேட் ஓட்ஸ் எல்லாம் நீக்கின போது கூட 2009 2011 இந்த அளவு பெரிய ஓட்டர் டர்ன் அவுட் இல்லை. வாஸ்தவமா? ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி தமிழகம் 1952 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணதுலேருந்து இன்னைக்கு 2024 26க்கு முன்னாடி வந்து பார்லிமெண்ட் தேர்தல் வரைக்கும் எப்பயுமே 80% போல. இதுக்கு நடுவில் நம்ம சென்சஸ் எடுத்திருக்கோம், டீலிமிட்டேஷன் பண்ணியிருக்கிறோம், எஸ்ஐஆரும் பண்ணியிருக்கிறோம். எப்பயுமே இந்த அளவு பெரிய ஓட்டர் டர்ன் அவுட் இல்லை. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நம்ம வந்து தமிழகத்தில் 2021 தேர்தல் கணக்குப்படி 6 கோடியே 40 லட்சம் வாக்காளர்கள். ஆமாம். அந்த 6 கோடியே 40 லட்சம் வாக்காளர்கள் 73% தான் சம்வேர் அரௌண்ட் ஒரு 4.5 கோடி வாக்காளர்கள் சரி ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 4.5 கோடி வாக்காளர்களில் போகஸ் ஓட்ஸ் உண்டு. அந்த 4.5 கோடி ரியல் வாக்காளர்கள் கிடையாது. இல்லாதவங்க ஓட்டு எடுத்து போட்டது, இறந்தவங்களோட ஓட்டு எடுத்து போட்டது, இருக்கிறவங்களுடைய ஓட்டை பிடுங்கி போட்டதெல்லாம் சேர்த்து தான் அந்த 4.5 கோடி. அதில் சும்மா ஒரு 30 லட்சத்தை ஒதுக்கிடு. ஸோ ஒரு 4 கோடி 20 லட்சம் வாக்காளர்கள் தான் என்னோட அசம்ஷனுக்கு நான் வைக்கிறேன். தட் கேன் பி ஈவன் 4 crore or 4.35 crore இருக்கலாம். ஆனால் நான் ஒரு அசம்ஷனுக்கு 4.20. ஏன்னா 420ன்றது வந்து அன்னைக்கு ஆட்சியாளர்கள் ஆட்சி பிடிச்சவங்களுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். நான் 420 அந்த இடத்துல இல்லைங்க 4 கோடி 20 லட்சம் தான் சொல்கிறேன். அதெல்லாம் மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணுறேன். சொல்லுங்க. இப்போ வந்து என்ன ஆகுது, அதுக்கப்புறம் நீங்கள் 74 லட்சம் வாக்காளர்களை நீக்கி 6 கோடி 40 லட்சத்துலேருந்து 5.25 கோடியாக வந்திருக்கு நீங்கள் சொல்கிறீங்களா? இது தப்பு. நீக்கப்பட்டது 1 கோடி வாக்காளர்கள். இதுல 25 லட்சம் வாக்காளர்கள் புதுசா ஆட் ஆனவங்க. ஓகே. இந்த 4.5 வருஷம் கேப்ல ஒரு 25 லட்சம் வாக்காளர்கள் புதுசா வந்திருப்பாங்க. இப்போ சில பேர் வந்து வயதுக்கு முன்னாடியே வந்தவங்க 35-36 வயசுல இருக்கவங்க கூட ஓட்டு இல்லாம இருந்திருக்கும் 21 தேர்தலில். அதை தவிர 18 வயசுக்கு வந்தவங்க ஓட்டு பெறக்கூடியவங்க. அப்போ இப்போ வந்து 2023-24 கடைசியில 18 வயசு ஆனவன் இன்னைக்கு 20 வயசா இருப்பான். அவன் ஓட்டு வாங்கினவங்க. இந்த நம்பர்லாம் சேர்ந்து ஒரு 25 லட்சம் அசம் பண்ணும். this could even be more than that. சரி. அப்போ என்னோட அசம்ஷன் என்னன்னா 1 கோடி வாக்காளர்கள் அங்கேருந்து எடுத்திருக்காங்க. ஃபேக் ஓட்ஸ் 1 கோடி எடுத்துக்கப்பட்டிருக்கு. மேக் சென்ஸ்? சரி. இப்போ அந்த 1 கோடியை நீக்கி பார்த்தீங்கன்னா 5 கோடி 40 லட்சம். புதுசாக வந்திருக்கக்கூடிய 25-30 லட்சம் வாக்காளர்களை சேர்த்தீங்கன்னா 5 கோடி 70 லட்சம் வாக்காளர்கள் தான் இன்னைக்கு தமிழகத்தோடைய எலக்டோரல் ரோல். சரி. இந்த எலக்டோரல் ரோலில் தான் 85% வாக்கு போலாயிட்டு வி ஆர் சம்வேர் அரௌண்ட் 4 crore 86 lakhs ஓட்ஸ் வந்து போலாயிருக்கு. இப்போ இந்த அசம்ஷன், இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நாட் அ லாங் அசம்ஷன் எனிமோர். ஒரு 4.25 கோடியிலேருந்து ஒரு 480 வந்திருக்குன்னா திஸ் இஸ் சம்வேர் 50 to 60 lakh ஓட்ஸ் போல்ட் மோர். 2021 தேர்தலை கம்பேர் பண்ணும்போது 50-60 லட்சம் வாக்காளர்கள் புதுசாக உள்ளே வந்திருக்கிறாங்க. பாயிண்ட் 1. இந்த வாக்காளர்களுக்கு முன்னாடி ஓட்டு போடாதவங்களோ இல்லை புதுசாக ஓட்டு போட வந்தவங்களோ, அப்போ இது யார் ஓட்டுன்னு உங்கள் அசம்ஷன் சொல்வீங்க? நஞ்சாங்குஞ்சா எங்கள் ஓட்டுன்னு தான் சொல்வீங்க. எப்படி? அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 1. ரெண்டாவது, எல்லா கட்சிகள்லையுமே ஏற்கனவே வாக்கு செலுத்திட்டு இருந்த ஸ்வீப் ஓட்டர்ஸ், ஸ்விங் ஓட்டர்ஸ், நடுநிலை வாக்காளர்கள் தாவேகா பக்கம் எவ்வளோ பர்சன்டேஜ் திரும்பி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். 3வது, மற்ற கட்சிகளுடைய ஓட் பர்சன்டேஜ்லேருந்து எவ்வளோ திரும்பி இருக்காங்கன்னு பார்க்கணும். அதுவும் இது எல்லாத்தையும் தாண்டி கோர் ஓட்ஸில் எங்கெங்க கை வச்சிருக்கிறோன்னு பார்க்கணும். கோர் ஓட்ஸும் உடஞ்சிருக்கு. அதிமுக, திமுக, நாம் தமிழர் போன்றவங்களுக்கு கோர் ஓட்ஸ்னு ஒன்று இருந்திருக்கும்ல, அந்த கோர் ஓட்ஸ்குள்ளேயும் ஒரு பர்சன்டேஜ் போய் தாவேகா கிளைம் பண்ணிட்டு வந்திருக்கு. ஆமாம், அந்த பிள்ளைங்களாம் விட்டுறீங்களே. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், பாதிக்கப்பட்டவங்க. இப்போ நிஜமாவே காலங்காலமாக திமுக ஓட்டு போட்டிருப்பான். அவன் இந்த வாட்டி அவன் குடும்பத்தில் ஒரு துயரம் நடந்திருக்கும். அவன் வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கும், இல்லை குழந்தைங்க கல்வி பாதிக்கப்பட்டிருக்கும். அவனுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு பெண் குழந்தை பாலியல் வல்லுறவு ஆளாக இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட்டையோ ஒரு சமூக அவலத்தையோ பார்த்து நிஜமாவே கொந்தளிச்ச ஒருத்தர், சி
நான் பரம்பரை உனக்கு ஓட்டு போட்டு நான் மாறுறேன்னு சொன்னேன், எவ்வளோ பேர் வீடியோவில் பார்த்துருக்கோம். அப்போ இந்த கோர் ஓட்ஸ் உடஞ்சதும் கணக்கில் உண்டு. இது எல்லாம் சேர்ந்து தான் போல் ஆயிருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ சொல்லுங்க, எஸ்ஐஆர் காரணமா இந்த இடத்துல தாவேக்கான்ற ஒரு புது சக்தி விஜய் சார்னு ஒரு நம்ம வீட்டு பையன் வந்திருக்கிறான், அவன் ஒரு மாற்றத்தை கொடுப்பான்ற நம்பிக்கையில் வந்து போலான ஓட்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் தப்பி தவறி ஒரு 10-15 லட்சம் ஓட்டு போலாகலை, 5 கோடியிலேருந்து போலா இருக்க வேண்டிய ஓட்டில் ஒரு 15 லட்சம் ஓட்டு போலாகலை நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன்.